அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வருகிறப்பா, நாளில கூட ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாரெல்லாம் ஆண்டவரே அவர்களுடைய குடும்பங்களிலே ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாரெல்லாம் இன்னும் ஆண்டவர் இயேசுவை தங்கள் உள்ளத்திலே இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துனால் வருகிற அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, இப்பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே இப்பொழுது அவருடைய உள்ளத்தை பரிசுத்த ஆவியினால் தொடுவீராக. அவர்கள் இப்பொழுதே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டு ஆண்டவரை ரட்சிக்கப்படும்படி இப்பொழுதே நீர் கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை கூப்பிட்டு இப்பொழுது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமாண்டவர், இப்பொழுதும் யாரெல்லாம் கர்த்தாவுடைய நாமத்தை கூப்பிட்டார்களோ இப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு நிச்சயம் வரட்டும். ஆம், நான் இனி மரித்த பிறகு நான் நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நித்தியம் அந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி நான் இயேசுவோடு நித்தியமாக வாழுகிற நித்திய ஜீவன் என் வாழ்க்கையின் பங்காகிவிட்டது என்ற அந்த நிச்சயத்தை உடைய பிள்ளைகள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளட்டும். அதன் மூலம் பரலோக பாக்கியம் உடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும். அதனால் வருகிற அந்த சந்தோஷமும் நம்பிக்கையும் தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையின் சந்தோஷம் நாளில் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நிரப்பட்டும் ஆண்டவரே. நரக குழியிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மகிழ்ச்சியினால் நம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படட்டும். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க வர நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள்.